பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 8ஆம் திருமொழி முதல் பாசுரம். பொன்னியல் கிண்கிணி சுட்டி புறங்கட்டி தன் இயல் ஓசை சலன் சலன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்து எதிர்வந்தாற் போல் என் இடைக்கு ஒட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அச்சோ அச்சோன்னா அணைச்சிக்கோ அணைச்சிக்கோன்னு பெரியாழ்வார் குழந்தை பாஷையில் சொல்கிறாராம். இப்போ இந்த முதல் பாசுரத்துக்குள்ளே அர்த்தம் பார்க்கலாம். கண்ணனுக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. போன தடவை தவழ்ந்து வந்தான் இல்லையா, தளர் நடை நடந்து வந்தான் இல்லையா, இப்போ ஓடி வர சொல்கிறார். ஓடி வந்து அணைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கண்ணா நீ தங்கத்தால் செய்யப்பட்ட உன் திருவடியில் உள்ள சதங்கை ஒலியும் இடுப்பில் அணிந்திருக்கும் அரஞ்ஞான் கையில் இருக்கு இல்லையா அந்த ஒலியும் நெற்றியில் உள்ள சுட்டியும் அந்த இடத்தில் கட்டி அணைத்து ஓடி வரும்போது இயல்பான சலங் சலங் என ஒலி எழுப்பணும். அப்புறம் மின்னலால் அழகு பெற்ற கார்மேகம் போல இருக்கும் கண்ணா, விரைந்து என்னை நோக்கி ஓடி வந்து என் இடுப்பை நோக்கி அணைத்துக்கொள். எங்களுக்கு சுவாமியே நீதானே, வந்து அணைத்துக்கொள் அப்படின்னு கூப்பிடுறார். பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 8ஆம் திருமொழி 2ஆம் பாசுரம். செங்கமல பூவித்தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்குவில் வாழ் தண்டு சக்கரம் ஏந்திய கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆரத்தழுவாய் வந்து அச்சோ அச்சோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணை இடத்த விட்டு அசையவே இல்லை. அடுத்த பாசல் சொல்கிறார், செந்தாமரை பூவில் ஒரு கருவண்டு தேனை உறிஞ்சிற மாதிரி உன்னோட குழக்கற்றை இருக்கே கேசபாசம், அது அப்படியே நீ ஓடி வரும்போது என்ன இருக்கணும், அது அப்படியே அவிழ்ந்து உன் பவள வாயில் வண்டு மொய்ப்பது போல அந்த கேசபாசம் வந்து திருவாயில் வந்து அமிர்தத்தை நனைக்கும்படி பஞ்சாயுதமான சங்கு வில் வாள் கதை சக்கரம் எல்லாத்தையும் ஏந்தி கொண்டு ஓடிவா அப்படிங்கிறார். இந்த ஆயுதங்கள்லாம் பொங்கும் பரிவோடு அவை உன்னை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறார். இவைகளை ஏந்தி கொண்டு அழகான கைகளால் ஓடி வந்து அணைத்துக்கொள், ஆற தழுவ வந்து அணைத்துக்கொள் அப்படின்னு கண்ணனை கூப்பிட்றார். பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 8ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்ட அருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பஞ்ச பாண்டவர்களாம் உன்னை சரணாதி செஞ்சா இல்லையா, அவளுக்காக நீ என்ன பண்ண, சர்வேஸ்வரனான நீ மம பிராணாதி பாண்டவா அப்படின்னு என்ன பண்ண, பாண்டவ தூதனாக சென்றாயே. அது என்ன ஒரு எளிமை உனக்கு. துரியோதனன் குண்டூசி நிலம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன வழி, போர் புரியறதான். அதனால என்ன, பாரத போர் நடந்தது. அந்த போரில் நீ என்ன பண்ண, பாண்டவர்களுக்காக தேர் ஓட்டி உதவி செய்தார். நீ எவ்வளோ பெரியவன், தேர் ஓட்டின அர்ஜுனன் மேலே உட்கார வச்சு நீ தேர் ஓட்டினியே, பாண்டவர்களுக்கு உதவி செய்தாயல்லவா. அது மட்டுமா, இந்த விஷம் காளி என்றிருக்கானே அவன் தலையில் நர்தனம் ஆடினாய். தலை எப்படி இருக்கும், வழவழன்னு இருக்கும், அந்த மேடு பள்ளமாக இருக்கும். அப்படின்னு நீ என்ன பண்ண, ரொம்ப அழகாக நாட்டியம் ஆடினாய். அந்த நல்ல பொய்கையில், நல்ல பொய்கைன்னா நடத்தும், நல்ல பாம்புன்னு சொல்கிற மாதிரி கொடிய பொய்கைன்னு அர்த்தம். கொடிய பொய்களை குதித்து பாம்பின் படத்தின் மேலே பாய்ந்து ஆடி அருள் செய்தாய் அல்லவா. இவ்வாறு ஆடி அருள் அவனோட கர்ப்பத்தெல்லாம் நீ அடைக்கின. அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ ஓடி வந்து அணைச்சிக்கோ, ஆயர்குல தலைவனே அணைத்துக்கொள் அப்படிங்கிறார்.